Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரியில ரன்னிங் த்ரெட் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்ற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். சோ யாராவது பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்போதும் போல ரன்னிங் ஸ்டிட்ச் நீங்க எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அதுல எந்த மாற்றமுமே இல்ல. ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நீடில்ல த்ரெட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரன்னிங் த்ரெட் போடுறதுக்கு நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ நான் வந்து உங்களுக்கு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டு காட்ட போறேன். நீங்க 6 ஸ்ட்ராண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டா பார்க்கிறதுக்கு இன்னும் கூட அழகா இருக்கும். இப்போ அடுத்ததா ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரன்னிங் ஸ்டிட்ச் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல நீங்க ஊசி நூலை வெளியில எடுத்துக்கோங்க. வெளியில எடுத்துட்டு இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு விட்டுருக்கிற அந்த நூல்ல நீடில வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இன்சர்ட் பண்றேன் அப்படின்றத பாருங்க. நம்ம விப்டு ஸ்டிட்ச்க்கு இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்றேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துடாம கொஞ்சம் நம்ம விரல்ல வந்து இந்த மாதிரி நூலை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்தோம்ல, அதுக்கப்புறமா மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அந்த நூலை வந்து அந்த ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு விட்டுருக்கிற நூலுக்கு இடையில கொடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ மறுபடியும் கீழேருந்து மேல் பக்கமாக வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுக்கும்போது உங்கள் விரலை வச்சு இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க நூலை. அதுக்கப்புறமா மேலேருந்து மறுபடியும் கீழ்ப்பக்கமாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ கிளாத்துக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நூலில் மட்டும்தான் நீடில் விட்டு வெளியில் எடுக்கிறோம். ஸோ எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. மேலேருந்து கீழே எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே இழுத்துடக்கூடாது. கொஞ்சம் வந்து அந்த நூலை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அந்த நூல் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே ஷேப்பில் இருக்கணும். இந்த ஸ்டிட்ச் வந்து நீங்கள் ரன்னிங் ஸ்டிட்ச் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற ரன்னிங் ஸ்டிட்சை கொஞ்சம் நெருக்கமாக போடணும். அப்போ தான் அந்த த்ரெட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிட்சை வந்து நம்ம ஹூப் ஆர்ட்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஹூப் ஆர்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஏதாவது பிக்சர் ஃப்ரேம் பண்ணி நம்ம மாட்டுறோம், இல்லை ஏதாவது டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நம்ம அழகுக்காக மாட்டுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிட்ச் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரன்னிங் ஸ்டிட்ச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நீடில் கீழ்ப்பக்கமாக ப்ரிக் பண்ணி அடியில் எடுத்துருங்க. ஸோ அடிப்பக்கமாக எடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் முடிச்சு போட்டுருங்க. நீங்கள் அடிப்பக்கமாக நூலை வெளியில் எடுக்கும்போது ஃபுல்லாக அப்படியே இழுத்துடாதீங்க. இந்த ஸ்டிட்ச் போடும்போது ரொம்பவே கவனமாக கேர்ஃபுல்லாக போடணும். ஒரு இதை வந்து நீங்கள் நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் போட்ட ஸ்டிட்ச் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. 15 சென்டிமீட்டருக்கு 3 லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைன்ஸில் நீங்கள் அந்த ஸ்டிட்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன் 15 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த டிசைனில் இந்த ஸ்டிட்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.